நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல சாம்சங் கேலக்சியோட J7 ப்ரோவும் J7 நெக்ஸ்டும் இந்த ரெண்டு மொபைலுக்கும் புதிய சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்க போகுது. அதே போல ஹெச்பியோட லேசர் பிரிண்ட்ல புதிய வகையான பிரிண்டரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்தியாவில். அதே போல ஷோமியோட பழைய மொபைல்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதே போல பிரான்ஸ் கம்பெனியான தாம்சன் வந்து 4K ஆண்ட்ராய்ட் டிவியை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஒப்பேராவோட உலகத்திலே ஃபர்ஸ்ட் கேமிங் ப்ரௌசரை வந்து லான்ச் ஆயிருக்கு. இதே போல் ஏராளமான டெக்னிக்ஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பயணம் பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது சாம்சங் கேலக்சியோட J7 ப்ரோவும் J7 நெக்ஸ்ட் மொபைலுக்கும் புதிய அப்டேட் கிடைக்குது. அதாவது புதிய சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்க போகுது. இந்த மொபைல் வந்து 2017 லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து நிறைய அப்டேட் கொடுத்துட்டாங்க. அதாவது ஆண்ட்ராய்ட் 7ல வந்து இது லான்ச் ஆச்சு, ஆண்ட்ராய்ட் 8 கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் 9.0 பை கிடைக்க போகுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சாம்சங் கம்பெனி வந்து சமீபத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த ரெண்டு மொபைலுக்கும் ஆண்ட்ராய்ட் 9.0 பை கிடைக்க போகுது. யாரெல்லாம் இந்த மொபைலை பயன்படுத்துறீங்களோ சந்தோஷமான விஷயம், உங்கள் மொபைலுக்கு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்க போகுது. ஸோ இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M10க்கும் M20க்கும் இந்த அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து இந்த மொபைலுக்கு கிடைக்க போகுது. வெயிட் பண்ணுங்க. டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது பிரான்ஸ் கம்பெனியான தாம்சன் ஃபர்ஸ்ட் 4K ஆண்ட்ராய்ட் டிவி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த 4K டிவி 4 வகையான ஸ்க்ரீன் லெவலில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. 43 இன்ச்சில், 49 இன்ச்சில், 55, 65 இந்த 4 வகையான ஸ்க்ரீனில் வந்து இனி நீங்கள் இந்தியாவில் பார்க்கலாம். அதுவும் நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஜூன் 16 வாக்கில் வந்து இது சேலுக்கு வரப்போகுது. இந்த 4K ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜை பொறுத்தும் உங்களுக்கு 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்ட் 8.0, லக்கிலி ஆண்ட்ராய்ட் 9.0 வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ ஆண்ட்ராய்ட் 8.0 வந்து இந்த டிவியில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது இல்லாமல் டால்பி ஸ்டீரியோ கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வாட்ஸ் அவுட்புட்டாக இருக்குது. ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 60,000 இந்த தாம்சனோட 4K ஆண்ட்ராய்ட் டிவி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவும் ஃப்ளிப்கார்ட்டில் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணலாம். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஹெச்பியோட புதிய வகையான லேசர் பிரிண்டர் 3 சீரிஸில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. இந்த லேசர் பிரிண்ட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை டைரக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வைஃபை டைரக்ட் இந்த லேசர் பிரிண்ட்டில் எதுக்காக பயன்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பியோட ஸ்மார்ட் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 3 வகையான சீரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, லேசர் பிரிண்டர், இதை ஈஸியாக இயக்க முடியும், அதாவது கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க வந்து இந்த வைஃபை டைரக்ட் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒப்பேரா. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒப்பேரா நாங்கள் உலகத்திலே ஃபர்ஸ்ட் கேமிங் ப்ரௌசரை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து அந்த அறிவிப்பு உண்மைப்படுத்திட்டாங்க, லேண்ட் ஆகிடுச்சு. ஒப்பேரா GX கேமிங் ப்ரௌசர் அப்படிங்கிற பேரில் லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது முழுக்க கம்ப்யூட்டர் பிசியால் ரன் ஆகக்கூடிய ஒரு கேமிங் ப்ரௌசர். இப்போதைக்கு விண்டோஸ் யூசர்ஸ் மட்டும் இந்த ஒப்பேரா GX கேமிங் ப்ரௌசரை பயன்படுத்தலாம். இந்த ஒப்பேரா GX கேமிங் ப்ரௌசரில் வேறு என்னெல்லாம் பார்க்க முடியுதுன்னா, இதில் ட்விட்ச் இன்டகிரேஷன் இருக்குது, ஃபேஸ்புக்கோட மெசஞ்சர் இருக்குது, டெலகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, VPN இருக்குது, ஆட் பிளாக்கர் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஃபீச்சர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது இந்த கேமிங் ப்ரௌசரில் உங்களுடைய கம்ப்யூட்டரோட CPU ரேம் எவ்வளவு எடுத்துக்கிடுது அப்படிங்கிறதையும் இதில் டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அருமையான ஒரு விஷயம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ஒப்பேரா GX கேமிங் ப்ரௌசரில் வேறு என்னென்ன விஷயங்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம், பயன்படுத்தி பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷோமியோட பழைய வகையான மொபைல்களில் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா ஷோமி சமீபத்தில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது தங்களுடைய பழைய வகையான மொபைல்களில் MIUI பேட்டா ப்ரோக்ராமை நிறுத்த போகிறதாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. முழு வெர்ஷனாக இனி உங்களுடைய மொபைல்களை நீங்கள் பார்க்கலாம். இனி ஸ்மூத்தாக உங்களுடைய ஷோமியோட மொபைலை இயக்கலாம். டெக் நியூஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொசில்லாவோட ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் ப்ரீமியம் பேக் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் சம் பேமெண்ட்டாக கொடுத்து நீங்கள் அந்த ப்ரீமியம் பேக்கை அக்சஸ் பண்ண முடியும். இதில் என்னெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா VPN வருது, அதே போல் உங்களுக்கு கிளவுட் ஸ்டோரேஜ் வருது, இன்னும் எக்கச்சக்கமான ஃபியூச்சர் இந்த ப்ரீமியம் பேக்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கு முன்னால் நிறைய சப் ப்ராடக்ட் வந்து அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் அவங்க எந்தவித கட்டணமும் வசூலிக்க போகிறதில்ல, அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் இந்த ப்ரீமியம் பேக் எந்த அளவுக்கு ஒர்த்தபிளாக இருக்கும், எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். டெக் நியூஸில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது LG சமீபத்தில் அல்ட்ரா கியர் கேமிங் மானிட்டரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த அல்ட்ரா கேமிங் மானிட்டரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உலகத்திலே 1ms நானோ IPS கேமிங் மானிட்டராக இது செயல்பட போகுது. 2 வகையான இன்ச்சில் நம்மளால் பார்க்க முடியும். 27 இன்ச்சிலையும் 37.5 இன்ச்சிலையும் நம்மளால் பார்க்க முடியுது. இதில் பெரிய வகையான ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு என்ன விலை கிடைக்குதுன்னா, அமெரிக்க டாலர் படி $2,000, அதாவது இந்தியன் கரன்சி படி 1,40,000 கிட்டத்தட்ட அந்த மாதிரி விலையில் உங்களுக்கு இந்த அல்ட்ரா
கியர் கேமிங் மானிட்டர் உங்களுக்கு கிடைக்க போகுது. சின்ன வகையான மானிட்டர் வந்து உங்களுக்கு வெறும் $500, அதாவது இந்தியன் கரன்சி படி உங்களுக்கு ஒரு 40,000 ரூபாயில உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஃப்ரீ ஆர்டரா ஜூன் 11 முதல் 13 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஆர்டர் பண்ணலாம். ஜூலை 1 அமெரிக்காவில் உங்களுக்கு சேலுக்கு வரப்போகுது. நியூஸ்ல கடைசி நம்ம பார்க்க போகிறது ஷோமியோட Mi Band 4 வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த Mi Band 4ல உங்களுக்கு QR பேமெண்ட் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இதில் 77 வகையான வாட்ச் ஃபெசிலிட்டி நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இதில் இந்த Mi Band 4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்பிளேயால் உருவாக்கப்பட்டிருக்கு. முந்தைய வெர்ஷனான Mi Band 3ல உங்களுக்கு OLED டிஸ்பிளே தான் கொண்டு வந்தாங்க. இதில் AMOLED டிஸ்பிளே அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த Mi Band 4 என்ன விலையில் சைனா கிடைக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 169 யென்ல கிடைக்குது. அப்படியே இந்தியாவில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1700 ரூபாய்க்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. இந்த டெக் நியூஸ் வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரி கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலை இல்லை.